சினிமா கம்ப்ளீட்டாக போயிடுச்சுமா. அவங்க வந்து நதியை தேடி வந்த கடல்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி தங்க கோபுரமாக என்னமோ ஒரு படம். தனக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்கங்கிற நம்பிக்கையில் எடுத்தாங்க. சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்ஸ். ஒரு ஷோ கூட ஓடல. அதில் நல்லா தெரிஞ்சு போச்சு சினிமா உலகம் தன்னை டோட்டலாக ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு. அது எப்போ ஆகிடுச்சுன்னாக்கா, ராமன் தேடிய சீதைங்கிற ஒரு படம் தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. அந்த அம்மாவுடைய கவர்ச்சிகள் முழுக்க முழுக்க பயன்படுத்தி எடுக்கப்பட்ட படம் அது. எம்ஜிஆர் வந்து ஹீரோவை போட்டு எடுத்திருந்த படம். அந்த படம் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சூப்பர் ஃப்ளாப்பு. அந்த அம்மாவுடைய சினிமா உலக வாழ்க்கை பூராமே கவர்ச்சியின் அடிப்படையில் தான் ஓடிச்சு. நடிப்புங்கிறதுக்காக அந்த அம்மாவை பார்த்தவங்க ரொம்ப குறைச்சல், கவர்ச்சிக்காக தான் பார்த்தாங்க. அந்த கவர்ச்சி அடிபட்டு போயிடுச்சு. ரசிகர்களே அதுக்கு தயாராக இல்லை. ஆட பாப்பா இந்த மாளுக்கு இதை தான் வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செழிப்பு திட்டு போச்சு. அப்போ தான் அந்த அம்மாளுக்கு புரிஞ்சிடுச்சு. நதியை தேடி வந்த கடலை பற்றி சொன்னாங்க. தன்னுடைய முழு கவர்ச்சியும் அந்த படத்தில் காட்டி எடுத்தாங்க. அதெல்லாம் சென்சார் ஆகி போச்சுன்னாங்க. சென்சார் ஆகி போச்சு. அப்படி அந்த மாதிரி ஒரு படமாக எடுத்ததாக கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த படமும் வந்து ஒரு ஷோ கூட ஓடலை. அந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் சினிமா உலகம் போயிடுச்சு. என்னடான்னும் போது எம்ஜிஆர் இதை கொடுத்தாரு, வாய்ப்பை கொடுத்தாரு. இதை பயன்படுத்தலாங்கிறத வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா வந்து ராஜீவ்காந்தி கிட்ட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு காங்கிரஸுக்கு போகிறதுக்கெல்லாம் கூட சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. ஆனால் அது பெருசாக எடுபடலை. ஆனால் ராஜீவ்காந்தியினுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க இந்த அம்மாளுக்கு இருந்ததுனால தான் எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அம்மாவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுல வந்து காங்கிரஸ் காட்டின ஆர்வம் மிக அதிகம்.